கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பூத் ஏஜென்ட்டை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குச்சாவடி மையம் அருகே நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு அடிச்சு கொள்றாங்க. சுதாகர் தான் இதுக்கு காரணம், சத்தியால் தான் இதுக்கு காரணம். வைக்கல வெட்டிட்டாங்க. வெட்ட சொன்னது திருமால் தான். அவங்க மச்சான் சுதாகர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தாக்கியதில் காயமடைந்த வழக்கறிஞர் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு வந்த காட்சிதான் இது. நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வசனங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் செந்தில்குமார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளருக்கு பூத் ஏஜென்டாக செந்தில்குமார் இருந்திருக்கிறார். அதே வாக்குச்சாவடியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் சுதாகர் என்பவரும் பூத் ஏஜென்டாக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் சுதாகர் வாக்காளர்களை பூத்துக்கு அழைத்துச் சென்று வாக்களிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் விதிகளின்படி வாக்காளர்களை அழைத்து வருவது தவறு என்பதால் அதனை சுயேட்சை வேட்பாளருக்கு பூத் ஏஜென்டாக இருந்த வழக்கறிஞர் செந்தில்குமார் தட்டி கேட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சுதாகர் தரப்பினர் செந்தில்குமாருடன் உடனே கடும் வாக்குவாதம் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்லும் வழியில் செந்தில்குமாரை ஒரு கும்பல் சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கியிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பூத் ஏஜென்டாக செயல்பட்ட சுதாகரின் ஆதரவாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. தாக்குதலின் போது ஒருவர் வழக்கறிஞர் செந்தில்குமாரை பல இடங்களில் கத்தியால் குத்தியிருக்கிறார். தலையில் கல்லால் தாக்கியதில் மண்டை புடைந்து ரத்தம் வடிந்தோடியிருக்கிறது. தாக்குதலை தடுக்க முயன்றவர்கள் மீதும் அந்த கும்பல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டுக்காயங்களுடன் செந்தில்குமார் கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செந்தில்குமாரை திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிய பூத் ஏஜென்ட் தாக்கப்பட்ட சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.